ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லப்படும் திருமணங்கள் இங்கே அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. படித்த பெண்கள் சுலபமாக ஏமாந்திருக்கிறார்கள், அவசரப்பட்டிருக்கிறார்கள். ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள், இல்லையா? 3 பெண்களுமே தனக்கு வரப்போகும் கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர விசாரிக்காமல் அவசர அவசரமாக திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதற்காக பேராசை பிடித்த பெண்களை ஏமாற்றினால் தப்பில்லை என்று யாரும் நியாயப்படுத்த கூடாது. அட, கடைக்கு போய் ஒரு புடவை எடுக்கிறதுனா கூட நம்ம ஊர் பொண்ணுங்க எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணும், எவ்வளவு மாதங்கள் வேணும்? அதெல்லாம் விட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பேராசை. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொங்க தின்னவன் ஓடி போயிட்டான், அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான்னு. அம்மா, நான் நொங்க தின்னவனும் இல்ல, அதை நோண்டி தின்னவனும் இல்ல, சும்மா அந்த பக்கம் போனவன். நான் அவன் இல்ல.